வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ராக் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். ராக் ஒரு மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர், மிகச்சிறந்த மல்யுத்த வீரர், மிகச்சிறந்த நடிகர், பன்முக திறமைகளை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ராக் அவர்கள் பிறந்தது 2/5/1972 மாலை 6:02 PM ஹேவர்டில் பிறந்திருக்காரு. கலிஃபோர்னியாவில் ஐனாம்சா கேபி. கேது மகாதசை இருப்பு 2 வருடங்கள் 4 மாதங்கள் 7 நாட்கள். ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை ஆராய்வோம். லக்ன பாகை கன்னியா ராசியில் 27 டிகிரி 51 நிமிடங்கள். புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் அமையுது. சப்லாட அமையக்கூடிய சூரியன் மேஷராசியில் உச்சகதியில் இருக்கார். 11வது பாவத்தை ஆளக்கூடிய சூரியன் 6வது பாவத்தில் இருக்கார். 6-11 காம்பினேஷன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். சனி சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்காங்க. மண்டல அடிப்படையில் கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 4-5 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 7-11 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சந்திரன் 7-11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1-3-6-12 பாவங்களை சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு. செவ்வாய் 10-3 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. லக்னாதிபதியான புதன் 1-3-6-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. குரு 9வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1-3-6-12 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிகாட்டுறாரு. சுக்கிரன் 10-3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-9 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிகாட்டுறாரு. கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவாதிபதியான சனி 3-5-8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4வது பாவத்தை சப்லாடு வேளாவும் குறிகாட்டுறாரு. ராகு 2-4-9-5 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாட் வேளாவும் குறிகாட்டுறாரு. கேது 2-9-10 ஆகிய பாவங்களோடு 3வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாட் வேளாவும் குறிகாட்டுறாரு. ராக் அவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை சூரியன் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. சூரியன் 11வது பாவத்துக்கு அதிபதியாகி 6வது பாவத்தில் அமர்ந்திருக்காரு. சூரியன் 4-5-7-11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சூரியன் 1-4-5-7-10-11 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. ராக் அவர்கள் 1994 ஆண்டு முதல் 2000 வரை உள்ள சூரிய மகாதசையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்தார். ராக் அவர்கள் தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை 1995 ஆண்டு வெற்றிகரமாக முடித்தார். சூரிய தசை, சூரிய புத்தி, சூரிய தசை, சந்திர புத்திகளில் தசா நடத்தக்கூடிய சூரியன் 4வது பாவத்தோட 11வது பாவத்தை தொடர்பு கொள்கிறாரு. 4வது பாவம் கல்வி, 11வது பாவம் தேர்ச்சி பெறுறது. மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் லக்ன பாவத்தோடு 3-6-7-11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் உபஜய ஸ்தானங்களோட தொடர்பு கொள்வதை காண முடியும். ராக் அவர்கள் மல்யுத்த போட்டிகளில் அறிமுகமாகிறாரு. 1996 ஆண்டு சூரிய தசை ராகு புத்தியில் தசா நடத்தக்கூடிய சூரியன் 4-5-7-11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய ராகு 2-4-9-5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. ராக் அவர்கள் மல்யுத்த போட்டிகளில் நிறைய வெற்றிகளை குவித்தார். ராக் அவர்கள் 13 பிப்ரவரி 1997 ஆண்டு உலக சாம்பியனாக பட்டம் வென்றார். சூரிய தசை, குரு புத்தி, கேதுவுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய சூரியன் 4-5-7-11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 5-7-11 விளையாட்டு, மல்யுத்த போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்ற பாவங்கள். புத்தி நடத்தக்கூடிய குரு லக்ன பாவத்தோடு 3-6-9-12 பாவங்களை குறிகாட்டுறாரு. லக்ன பாவம் 3-6 ஆகிய குறிகாட்டிகள் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவை. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய கேது 2-9-10 பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. 10வது பாவம் இவர் உலக புகழ் பெறுவதை குறிக்கும்.
ராக் அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தை 2001ஆம் ஆண்டு மம்மி ரிட்டர்ன்ஸ் என்னும் திரைப்படம் வாயிலாக அறிமுகமாகிறாரு. சந்திர தசை சந்திர புத்தியில தசா நடத்தக்கூடிய சந்திரன் லக்ன பாவத்தோடு 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களை பலமாக குறிகாட்டுவதை காண முடியும். ராக் அவர்களுக்கு 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 2002ஆம் ஆண்டு ஊதியமாக வழங்கப்பட்டது த ஸ்கார்பியன் கிங் எனும் படத்திற்காக. சந்திர தசை செவ்வாய் புத்தியில் தசா நடத்தக்கூடிய சந்திரன் லக்ன பாவத்தோடு 3, 6, 7, 11 பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் 3, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு. லக்ன பாவம் 3, 6, 10, 11 ஆகிய பாவங்களோடு செயல்படுவதை காண முடியும். ராக் அவர்களுக்கு 2010 முதல் 2017 வரை 7 வருடங்கள் நடந்த செவ்வாய் தசை அசுர வளர்ச்சியை பெற்று தந்தது. தசாநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 3, 10 பாவங்களை பலமாக குறிகாட்டுவதை காண முடியும். ராக் அவர்களுக்கு 2021, 2024 காலகட்டங்கள் இறங்குமுகமாக அமைந்தது. ராகு தசை சனி புத்தி, ராகு தசை குரு புத்தியில் தசாநாதன் ராகு 2, 4, 9, 10 பாவங்களை குறிகாட்டுறாரு. 2, 4, 9, 10 பாவங்கள் முன்னேற்றத்துக்கு நல்ல பாவங்கள் தான். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 3, 4, 5, 8 பாவங்களை குறிகாட்டுவதை கவனிக்க முடியும். சனி இவருடைய ஜாதகத்தில் 5வது பாவாதிபதியாகி 8வது பாவத்திலேயே அமர்ந்திருப்பார். 8வது பாவ வினை சனி வாயிலாக பலமாக செயல்படுவதை காண முடியும். மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 1, 3, 6 பாவங்களோடு 9, 12 பாவங்களையும் தொடர்பு கொள்கிறாரு. சனி குரு புத்திகளில் 8, 12 பாவங்கள் செயல்படுவதால் இவருக்கு இறங்கு முகம் ஏற்பட்டது. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.